Hi friends, welcome to my channel Janu's Homemaker. இன்னைக்கு நம்ம வீட்ல பொங்கல் பண்ண போறோம். அதுக்கான அளவு தான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பச்சரிசி எடுத்துக்கோங்க பொங்கலுக்கு. எந்த கிளாஸ் எடுக்கறீங்களோ அதே அளவுல 3/4 டம்ளர் பச்சை பருப்பு எடுத்துக்கோங்க. சோ நல்லா பொங்கல் வந்து குழஞ்சி நல்லா இதுவா இருக்கும். இல்லனா ரைஸ் மாதிரி இருக்கும் சாப்பிறதுக்கு. வாஷ் பண்ணிட்டு எந்த கிளாஸ்ல எடுத்தீங்களோ அதே கிளாஸ்ல 5 டம்ளர் தண்ணி எடுத்து 3 விசில் விட்டுடுங்க. 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் மீடியம் சிம் வெச்சிருங்க. சோ நல்ல பொங்கல் நல்ல குழஞ்சி வெந்திருக்கும். அந்த வெந்து ரெஸ்ட் விடுற டைம்ல நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். சாரி என்னோட கேமரா கொஞ்சம் சைடா போயிடுச்சு. சோ எண்ணெய் நெய் ஊத்திட்டு அதுல மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு முந்திரி வேணும்னாலும் முந்திரி போட்டுடுங்க. தாளிச்சிட்டு வெந்த இதுல வந்து நல்லா குழச்சிடுங்க. அந்த இது வெந்திருக்கு இல்லீங்களா அந்த குக்கர்ல இருக்குல வெந்தது வந்து நல்லா குழச்சி இது பண்ணிடுங்க. சோ தாளிச்சதை எடுத்து அதுல கொட்டிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு நெய் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். இப்போ நான் வெச்சிருந்த அளவு டம்ளர் பாத்தீங்கன்னா 5 பேர் சாப்பிட்டாங்க எங்க வீட்ல. சோ அதுக்கு அப்புறம் நல்லா எப்படி கரண்டில எடுத்து போட்டா எப்படி இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு நல்ல தலதலன்னு சூப்பரா இருக்கும் சாப்பிடவே. சோ ட்ரை பண்ணுங்க. Subscribe my channel. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Have a nice day. Bye.